வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. டேய் கிரியேட்டிவ் டீம். என்னடா நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்றீங்க, மொக்கையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சதுக்கு, எங்க தலைவியையும், தலைவனையும் முச்சந்தில நிப்பாட்டி சாணியால அடிக்க விட்றீங்க. பாருங்க ப்ரமோ 2ல என்ன பண்ணிருக்காங்கன்னு. இதுவரை பிக் பாஸ் வரலாற்றிலேயே வந்து இந்த மாரி நடந்தது கிடையாது. நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஜெயில்ல போடுவாங்க. அப்புறம் கயிற கட்டிட்டு ஒண்ணா சுத்த சொல்லுவாங்க. சேவை செய்ய சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் பார்த்துருக்குறோம். இன்விசிபிளா இருக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனா, இந்த மாரி முச்சந்தில நிக்க வச்சு எல்லாரையும் சாணியால அடிக்க விடுறது இருக்குல்ல, அது இதான் முதல் முறை அப்படின்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, அப்ப கூட அடி வாங்க தான் போறாங்க எங்க தலைவி சவுண்டு. அப்ப கூட பார்த்தீங்களா, அந்த தலைய சிலுப்பிட்டே போய் நக்கலா உட்கார்றதெல்லாம், செருப்படி வாங்கும்போதும் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவியுடைய நோக்கம். அங்க அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, தலைவி மாரியே தலைய சிலுப்பி, மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்லாம் தலைவியுடைய டயலாக்கே தலைவி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நக்கலு, "சரிம்மா, சரிம்மா நீ வந்து நாமினேஷன்ல இல்ல. அதனால சொல்ற. சொல்லிட்டு போம்மா" அப்படின்னு தான் தலைவி நெனச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தைரியத்தில வைல்டு கார்டா வந்த வர்ஷினி, அவங்க எழுந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க கியூட்ன்னு நெனச்சு பண்றதில்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகிக்கல பாக்க" அப்படின்றாங்க. அம்மா, நீயே வந்து சவுண்ட் 2.0 தான். சவுண்ட பார்த்து தான் நீ காப்பியே அடிச்சுட்டு இருக்கிற. ஸ்ட்ராட்டஜி, கேமர் அப்படின்லாம் வந்து உருட்டிட்டு உள்ள வந்த. உள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல. சவுண்ட் மாரி காப்பி அடிச்சு அங்கங்க அவங்கள மாரி நடிச்சிட்டு இருந்த. அத தவிர்த்து என்ன பண்ண? இதுல சவுண்டே கலாய்க்கிறியா நீ? கலாய்க்கும்போது தலைவி காண்டாயிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படியே கைய காட்டி அந்த ரியாக்ஷன்லாம் குடுக்குறாங்கல்ல. ஏன்னா தலைவிய கலாய்க்கணும் அப்படின்னா, தலைவி கூட வந்த கண்டஸ்டன்ட்ஸ் கலாய்க்கலாம். வைல்டு கார்டா வந்த யாரு கலாய்ச்சாலும் தலைவிக்கு பிடிக்காது. அந்த வைல்டு கார்ட் லிஸ்ட்ல சாச்சனாவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வைல்டு கார்டு தானே. முதல் நாள் வெளிய போயிட்டு அப்புறம் தானே வந்தாங்க. ஸோ, அதனால செம்ம காண்டாயிடுவாங்க. இந்த மாரி ராணவு, சாச்சனா, இந்த மாரி வர்ஷினி, இந்த மாரி ஆள்லாம் வந்து கலாய்ச்சா செம்ம காண்டாயிடுவாங்க தலைவி. அது தெரியாம கலாய்ச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆனந்தி. அவங்க எழுந்து சிவகுமாருக்கு சொல்றாங்க, "நீங்க வந்து அந்த கேரக்டரெல்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் டே ஃபங்ஷன்ல நடிச்சார்ல, பாப்பாயா, அந்த மாரிலாம் கேரக்டர்லாம் பண்றீங்க. அதெல்லாம் பார்க்குறோம். பட் சிவாவ காணோமே" அப்படின்றாங்க. சிவா வந்து எவ்ளோ பெரிய மாஸ் பெர்ஃபார்மர் தெரியுங்களா? அவர் வந்து ஒற்றனா வந்து நடிச்சது, ஒற்றன்னா ஒற்றன் வந்து போய் நடிப்பாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் இந்த ஒற்றனுக்காக நடிச்சத பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாரி இவரு ஒற்றன்னே தெரியாத மாரி மத்தவங்கலாம் நடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டாலும். அந்த அளவுக்கு கெத்து காட்டுறவரு எங்க தலைவரு. ஆனா ஆக்சுவலி மஞ்சரி படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாரபட்சம் இல்லாம விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டாஸ்க்கு. அந்த மாரி விமர்சனம் அப்படின்ற அந்த கேட்டகரில வரும் அப்படின்னா, ஆனந்தி பண்ணது தான் விமர்சனம். மத்தவங்கலாம் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. கழுவி ஊத்த சொல்லி உங்கள எங்க சொன்னாங்க? உங்கள விமர்சனம் தானே பண்ண சொன்னாங்க. அப்போ இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ள இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கொட்டுறாங்க. அவ்வளோ வன்மம் தலைவன், தலைவி மேல. அதுலயும் தலைவி மேல தான் அதிகம். இதுல அடுத்து தர்ஷிகா பேசுறத காட்டுறாங்க. தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, தலைவின மறுபடியும் குறி வைக்கிறாங்க. தலைவிக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா பயங்கரமான மூட்ல போறாங்க தர்ஷிகா. லவ் ட்ராக்கு விட்டா இப்படி சொர்ணாக்கா ட்ராக்கு. சொல்றாங்க, "மானம், ரோஷம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்ல. வேணா எங்க வீட்டு உப்ப தரேன். அதையும் போட்டு சாப்பிடுங்க" அப்படின்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே அந்த பிராங்க் ஒண்ணு பண்ணாங்கல்ல. அந்த பிராங்க்லயும் பார்த்தீங்கன்னா, ஓன் டயலாக் அப்படிங்கிறதுனால, முத்துக்குமரன பார்த்து என்ன சொன்னாங்க? ப்ரோமோல கூட வந்தது. ஆனா, இவங்க பேசுற எக்ஸாக்ட்டா வரல. இவங்க வாய்ஸ போட்டு கோவமா நடந்து போறதெல்லாம் போட்டாங்க. அவ்ளோ கோவமா கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? "இவனுக்கு குடுத்த கேரக்டர பண்றதுக்கு இவனுக்கு வக்கு இல்ல. மத்தவங்கள பத்தி பேச வந்துட்டான்." அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்ப வந்து வக்கு இல்ல, இப்ப வந்து உப்பு இல்ல. தலைவி வந்து வேற ரகம் தான் பேசினா. ஆனா, அப்படியெல்லாம் பேசிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் லவ் கன்டென்ட்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பவித்ரா கிட்டயும் ஒரு சொல்றத ஒண்ணு பார்த்தேன். இங்க வந்து சவுண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. யாருக்கும் தெரியாம அவங்க ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. சவுண்ட் பண்ணது லவ் கன்டென்ட் இல்ல. அது அது வேற மாரியான ஒரு கன்டென்ட். அது ஒரு வாரத்துக்கு ஒருத்தர். அந்த மாரியான கன்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி கூட, அப்புறம் ரயான் கூட, நடுவுல ரஞ்சித் அப்பப்ப, அப்புறம் விஷால் கூட இந்த மாரிலாம். அந்த மாரி கன்டென்ட்லாம் நீங்க பண்ணலையே. நீங்க அதனால தான் இவங்க விஷால் கூட போய்ட்டாங்களோ லவ் கன்டென்ட்க்கு. இங்க பண்ணா வொர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ஃபுல் அவுட் காலி. டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 2 முறை கேப்டன் ஆனாங்க. இப்ப நட்டு கண்டுலருந்து ஆள காணோம். இப்ப சௌந்தர்யாவையும், சிவாவையும் கழுவி ஊத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் என்னெல்லாம் கழுவி ஊத்திருக்கிறாங்கன்னு தெரியல. அதுலயும் குறிப்பா தலைவி வந்து சாச்சனா பேசுறதுக்கு ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கலாம் இவ்வளோ கழுவி ஊத்துனா நம்மளும் கழுவி ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சாச்சனாவும் வார்த்தைய விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள கூட விட்டுருவாங்க தலைவி. இந்த சாச்சனா உட்பட இந்த வைல்டு கார்ட்ஸ் யாராவது ஏதாவது பண்ணாங்க, செம்ம காண்டாயிடுவாங்க.
அதோடைய ரியாக்ஷன் அடுத்த ப்ரோமோவை கூட வரலாம் எதிர்பார்க்குறேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சவுண்டுங்கிறது வெறும் சத்தம்னு. சத்தம் இல்லடா சவுண்டு, சரித்திரம்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறாங்க வீக்கெண்ட்ல. ஸோ அப்பதான் எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார போறாங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.